சமூக வலைதள பதிவுகள் குறித்து விளக்குகிறார் மிர்னாளினி. அதனை இப்போது பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அதாவது இந்திய அளவில் ஒரு மிக முக்கியமான ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது எமர்ஜென்சி ஹீரோ டாக்டர் சுவாமி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 1975 இந்தியாவில் அவசர சட்டம் பிரகடனம் செய்யப்பட்ட அந்த நிலையில் அப்போ சுவாமி சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் அவருடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததாக இருந்தது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த ஒரு ஹேஷ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எமர்ஜென்சி ஹீரோ டாக்டர் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவரை பற்றின நிறைய சர்ச்சைகள் அவ்வப்போது வந்துகிட்டு இருந்தாலும் இந்த ஒரு ஹேஷ்டாகின் கீழே அவரை பற்றியான நல்ல விஷயங்கள், அவர் என்னென்னலாம் இந்தியாவுக்காக பண்ணாரு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஹேஷ்டாகின் கீழே பகிரப்பட்டுட்டே இருக்கு. அதாவது நிறைய குறிப்பாக சில ட்வீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் சுவாமி இஸ் அ சேவியர் ஆஃப் இந்தியன் கல்ச்சர். ஸோ இந்தியன் கல்ச்சருக்கே அவர் தான் ஒரு சேவியர் அப்படிங்கிறாங்க. ஸோ சல்யூட் டு எமர்ஜென்சி ஹீரோ டாக்டர் சுவாமி. இவர் ஹி இஸ் அ ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டாக்டர் சுவாமிஸ் லைஃப் எக்ஸெம்ப்ளிஃபைஸ் கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன். ஹி ஃபாட் இன் 1975. ஸோ அந்த அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது அவர் எப்படி போராடினார் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி காங்கிரஸ் வாஸ் ஐடியலைசிங் த காந்தி ஹைரார்கி. ஹி எக்ஸ்பிரஸ்ட் ஆல் ஹிஸ் இல் மோட்டிவ்ஸ். அதாவது காங்கிரஸுடைய இல் மோட்டிவ்ஸ் எல்லாம் இவர் வெளியே கொண்டு வந்தார், அந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னு. இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக அதிகமான மிக முக்கிய புள்ளிகளை எதிர்த்து வழக்குகள் தொடுத்ததுலையும் இவருக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதையும் நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ராம் பாபு அவர்களுக்கு இவர் ஆதரவு தெரிவிக்கிற அந்த ஒரு விஷயமும் அதனாலையும் இவர் ஒரு நல்லவர். அது மட்டும் இல்லாமல் ஹிந்துத்துவ கொள்கைகளை உடையவர். ஸோ ஹிந்துவிசம்காக வாழ்கிறவர் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இவரை பற்றி இந்த ஒரு ஹேஷ்டாகின் கீழே பகிரப்பட்டுட்டே வருது. சில முக்கிய கருத்துக்கள் இன்னும் நம்ம டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் சுவாமி த்ரூ ஹிஸ் ஸ்பீச்சஸ் ஹஸ் மோட்டிவேட்டட் ஹிந்துஸ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் தெம்செல்ஸ் அண்ட் நாட் டு பி செக்குலர். அதாவது அவர் செக்குலராக எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பறைசாற்றினா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு குற்றம் சாட்டப்படுற விஷயமாகவும் பகிரப்படுறது என்ன அப்படின்னா, சுவாமி ஆல்வேஸ் யூஸ்ட் பிஜேபி டு ஹிஸ் அட்வான்டேஜ். ஹி இஸ் அன்பிரடிக்டபிள் அண்ட் அன்ஸ்டடி கேரக்டர். ஹி கேன் நெவர் பி ரிலைட் அப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கருத்துக்களும் இந்த ஹேஷ்டாகின் கீழே பகிரப்பட்டுட்டே இருக்கு. ஸோ இது ஒரு மிக முக்கிய ஹேஷ்டாக இப்போ இந்திய அளவில் இருக்கு. அடுத்தபடியாக லலித் மோடி அவர்களை பற்றின ஒரு விஷயம் தான். ஸோ லலித் மோடி அவர்களை பற்றின ஒரு விஷயம் இப்போ பாஜகலையும் சரி காங்கிரஸ்லையும் சரி ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த சமயத்தில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி, வத்ரா இவங்களெல்லாம் இவர் லண்டனில் மீட் பண்ணதாக இவர் எழுதியிருக்கிற ஒரு ட்வீட், அவருடைய பக்கத்தில் இவர் காங்கிரஸ் பீப்புளை மீட் பண்ணதாக எழுதியிருக்கிற ஒரு ட்வீட் தான் இப்போ கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் எல்லாரையுமே பார்க்கப்படுது. அதாவது ஹாப்பி டு மீட் காந்தி ஃபேமிலி இன் லண்டன். ஐ ஹேட் ரன் இன் டு ராபர்ட் அண்ட் பிரியங்கா செப்பரேட்லி அப்படிங்கிற மாதிரி இவர் போட்டிருக்கிற ஒரு ட்வீட் தான் இப்போ எல்லாராலையும் பகிரப்பட்டு இருக்கு. ஸோ இவர் போட்டிருக்க ஒரு சீரீஸ் ஆஃப் ட்வீட்ஸ், அதாவது எங்கே மீட் பண்ணார், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பாஜகவை எதிர்த்து இப்போ காங்கிரஸ் பேசிக்கிட்டு இருக்க இந்த நிலையில் லலித் மோடியோட விசாவினுடைய அந்த ஒரு கான்ட்ரவர்சியில் இப்போ காங்கிரஸுக்கும் இதில் பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது இப்போ மிகப்பெரிய சர்ச்சை எல்லாராலையும் கருதப்படுது. அதில் ரந்தீப் சுர்ஜிவாலா, ஸோ இவர் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய தலைவர். ஸோ இவர் எப்படி காங்கிரஸை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ லலித் மோடி அவர்களை பிரியங்காவும் வத்ராவும் மீட் பண்ணால் அவங்க கிரிமினல்ஸ் கிடையாது, மீட் பண்ணதுனால அவங்க கிரிமினல்ஸ் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தியை இவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதனால இவருடைய பேரில் ரந்தீப் சுர்ஜிவாலா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகும் இந்திய அளவில் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தபடியாக மிக முக்கிய கட்டுரை, இன்னொரு கட்டுரை இப்போ எல்லாராலையும் பகிரப்பட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இமோஷன்ஸ் சார்ந்த ஒரு கட்டுரை அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்விட்டரில் போடப்படுற ஒவ்வொரு ட்வீட்ஸ், ஒவ்வொரு கமெண்ட்ஸ், எல்லா விஷயங்களுமே இமோஷன் ரீதியாக அதிக அளவில் ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ட்வீட்டர் பாசிட்டிவாக ஒரு நல்ல எண்ணங்களோட ட்வீட் பண்ணால் அது தொடர்ந்து வர சீரீஸ் ஆஃப் ட்வீட்ஸும் நல்ல எண்ணங்களோட பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசர்ச்சை இந்தியானா யூனிவர்சிட்டி, யூஎஸில் இருக்கக்கூடிய இந்தியானா யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கட்டுரையும் இப்போ எல்லாராலையும் அதிக பேரால் பகிரப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சில ஹேஷ்டாக்ஸ்லாம் இந்திய அளவில் இப்போ எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ற ஒரு ஹேஷ்டாக்ஸாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.